மத்திய கிழக்கில் மோதல் ஏற்பட்ட நாள் முதல் இலங்கையிலே மக்கள் தேவைக்கு அதிகமாக எரிபொருளை சேமித்து வைப்பதை நாங்கள் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்வதை நாங்கள் கண்டோம். இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக நேற்று குறிப்பாக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்று ஓரளவு இந்த எரிபொருளுக்கான வரிசை குறைவடைந்திருக்கின்றது. காரணம் தொடர்ச்சியாக ஊடகங்கள் வாயிலாக இவ்வாறான ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கான சாத்தியம் இல்லை என்ற விடயம் தொடர்ச்சியாக கூறப்பட்டு வந்ததன் காரணமாக மக்கள் அதிலிருந்து சற்று ஒதுக்கியிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் பல பகுதிகளில் இன்னும் கூட மக்கள் வரிசையிலே காத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை பகுதி எரிபொருள் போக்குவரத்திற்காக மூடப்படும் என்ற அச்சம் ஏற்கனவே நிலவியது. இருந்த போதிலும் நேற்றைய தினம் ஈரான் அறிவித்திருக்கின்றது இந்த நீரிணை பகுதியை மூடுவதற்கான எவ்வித எண்ணமும் இல்லை என அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே சர்வதேச எரிபொருள் போக்குவரத்து தற்போது ஸ்திர நிலையை அடைந்திருக்கின்றது. ஆகவே மீண்டும் ஒரு முறை எரிபொருளுக்கான நெருக்கடி ஏற்படுவதற்கான எவ்வித சாத்தியமும் இல்லை என்பதை தான் அதிகாரிகள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார்கள். இன்றைய தினம் கூட இந்த விடயம் தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் சார்பிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை தொடர்பாக இன்று நாங்கள் விரிவாக ஆராய்ந்தோம். இன்று பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வழமை போன்ற எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டதுடன் வரிசைகள் காணப்படவில்லை. ஆனால் சில பகுதிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் இருந்ததை அவதானிக்க முடிந்தது. மனுஷர் பயந்து தான் இது இந்த பெட்ரோல் போல்னு உருவாக்கினாங்க. அரசாங்கம் சொல்லுது இப்போக்கு எங்களுக்கு தேவையான பெட்ரோல் எங்களுக்கு கபடா பண்ணி வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு அது ஃபுல் டேங்க் பண்ணுறதால மற்றவங்களுக்கும் அந்த பெட்ரோல் அவங்களுக்கு தேவையான சாமம் கிடைக்குது இல்லை. இப்போதைக்கு போய் வளமையாக நாங்கள் அடிக்கிற மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு போகணும். பஸ்ஸரை பொறுத்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. பஸ்ஸரை பொறுத்தவரையில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. எல்லாருமே டீசல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. மக்கள் சும்மா டென்ஷன் ஆகுவாங்க. அதுக்கான நாட்களில் ஒரு வளமை தானே அது வதந்தி. இந்த ஒவ்வொருத்தருடைய பேச்சை கேட்டால் டக்குன்னு காணுண்ட அதையே தூக்கிட்டு வருவாங்க. இந்த பயத்தில் தான் நிற்கிறோம். எல்லோரும் பெட்ரோல் இல்லை, எங்கள்கிட்ட பெட்ரோல் இல்லை, பைக்கில் தான் நிற்கிறோம். சரியான கஷ்டம் தான். என்ன செய்கிறது, இவ்வளோ லைனில் நின்று வாங்குகிறோம். சரி வருமென்னு சொல்கிறாங்க, என்ன மாதிரின்னு தெரியல. இனி என்ன நடக்குதோ தெரியா இருந்து தான் பார்க்க. வேற ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. நாங்கள் நிற்கிறோம். அரசாங்கம் சொல்லுது எங்களுக்கு பெட்ரோல் தாரன்னு சொல்லுது. ஆனால் மற்ற மக்கள் இங்கே பார்த்தா பெட்ரோல் இல்லை. இந்த கியூவில் நிற்கிறதுங்கிறது மக்களுக்கு சரியான பிழையான மேலே தான் இது. அப்போ கவர்மெண்ட் சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது, வண்டி அளவுக்கு சாமானிகள் பிரச்சனை இது விளங்குது இல்லை மக்களுக்கு. அதான் எங்களுக்கு எல்லாம் நிற்காங்கன்னா நாங்கள் நிற்கும். லைனில் நின்று கிடைக்கும். தட்டுப்பாடு இல்லை, எல்லாம் வாக்கள் பயத்தில் அடிக்காங்க. தட்டுப்பாடு நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்த போதிலும் சிலர் இதுபோன்று வரிசையில் நிற்கின்றார்கள். இதனால் அன்றாடம் எரிபொருளை பெற வரும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். எரிபொருள் விநியோகம் எந்த இடையூறுமின்றி தொடர்வதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. இன்றும் நேற்றும் பொது விடுமுறை நாட்களாக இருந்த போதிலும் ஊழியர்களின் ஒத்துழைப்பு மற்றும் பங்களிப்புடன் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்கமைய நேற்று 30,18,349 லிட்டர் டீசலும் 39,20,400 லிட்டர் பெட்ரோலும் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9:44 வரை 23,25,349 லிட்டர் டீசல் மற்றும் 29,04,000 லிட்டர் பெட்ரோல் விடுவிக்கப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தேவையற்ற பீதியை ஏற்படுத்த வேண்டாம் என அதன் தலைவர் டி.ஏ. ராஜகர்ண இன்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். உரிமம் இல்லாமல் வீடுகளில் எரிபொருள் இருப்புகளை சேமித்து வைத்திருந்ததற்காக பலரை கைது செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கேன்களில் எரிபொருள் வழங்குவது முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது. நாம் பொதுமக்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அவ்வாறு வழங்குபவர்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று நாம் அறிவித்துள்ளோம். அவ்வாறான செயற்பாட்டை அவதானித்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்கவும். அவ்வாறான செயற்பாட்டை தடுக்கும் உரிமை உங்களுக்கும் இருக்கின்றது. எனவே எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றே கூற வேண்டியுள்ளது. நாட்டில் எவ்வாறான பிரச்சனையையும் தோற்றுவிக்க வேண்டிய அவசியமில்லை. மக்கள் வளமை போன்று செயற்பட்டால் எந்த நெருக்கடியும் ஏற்படாது. உண்மையில் எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கின்றதா?
சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் குறிப்பாக சிங்கப்பூர், இந்தியா, தென்கொரியா போன்ற நாடுகளிலிருந்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்றது. கடந்த ஆண்டு அக்டோபர் 2வது வாரத்திலிருந்து பிப்ரவரி 3ஆம் வாரம் வரை சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை ஏற்றிச் சென்ற 21 கப்பல்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளன. அவற்றில் 17 கப்பல்கள் இந்தியாவிலிருந்து வந்துள்ளன. மேலும் 3 கப்பல்கள் சிங்கப்பூரிலிருந்து வந்துள்ளன. மோதல் நிலைமையுள்ள பகுதியான ஓமானிலிருந்து ஒரே ஒரு கப்பல் மாத்திரமே வருகை தந்துள்ளது. நாட்டில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பின் அடிப்படையில் பெட்ரோல் 37 நாட்களுக்கும், டீசல் 35 நாட்களுக்கும், சூப்பர் டீசல் 72 நாட்களுக்கும், 47 நாட்களுக்கு விமானங்களுக்கான எரிபொருளும் கையிருப்பில் உள்ளன. மேலும் அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் நாட்களில் எரிபொருளை ஏற்றிச் சென்ற பல கப்பல்கள் நாட்டிற்கு வருகை தரவுள்ளன. 4 மற்றும் 5ஆம் திகதிகளில் 35,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிச் சென்ற ஒரு கப்பல் சிங்கப்பூரிலிருந்து வருகை தரவுள்ளது. அதேபோன்று 35,300 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிச் சென்ற மற்றொரு கப்பல் 8ஆம் திகதி சிங்கப்பூரிலிருந்து வருகை தரவுள்ளது. 27 மற்றும் 28ஆம் திகதிகளில் சிங்கப்பூரிலிருந்து 35,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிய மற்றொரு கப்பல் வருகை தரவுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து 35,300 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிய மற்றொரு கப்பல் 29 மற்றும் 30ஆம் திகதிகளில் நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஹாமோஸின் மறுபக்கத்தில் உள்ள துறைமுகத்திலிருந்து எண்ணெய் பெறவில்லை. எமது விநியோகத்தர்கள் தமது கப்பல்களை ஏற்றும் பெரும்பாலான பகுதிகள் ஹாமோஸின் மறுபக்கத்தில் இருக்கின்றன. எமது விநியோகஸ்தர்களிடமிருந்து ஏதேனும் சிக்கல் இருக்கின்றதா என்பது தொடர்பில் நாம் கேட்டு வருகின்றோம். இதுவரை அத்தகைய பிரச்சனை இல்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். நாட்டின் மசகு எண்ணெய் விநியோகத்தில் ஏதேனும் இடையூறு உள்ளதா? 6ஆம் மாத இறுதி வரை மசகு எண்ணெய்க்காக நாம் திட்டமிட்டுள்ளோம். விலை மனுவும் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல்களால் அரசாங்கம் நிலைமையை திட்டமிட்டு வருவதால் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். யாரும் அச்சப்படவோ குழப்பமடையவோ தேவையில்லை. யாரேனும் ஒருவர் பதற்ற நிலைமையை தோற்றுவித்தால், தேவையற்ற அமைதியின்மையை உருவாக்க முயற்சித்தால் அவர்களுக்கு எதிராக நாட்டின் பொதுச்சொத்து சட்டத்தை அமுல்படுத்த அரசாங்கம் தயங்காது. ஏனெனில் மக்களின் அமைதியான வாழ்க்கையின் பாதுகாப்பு எமக்கு மிகவும் முக்கியம்.